2 சாமுவேல் 12:24. பத்சேபாள் ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். இங்கே நாம் பார்க்கும்போது சாலமோன் அப்பொழுதுதான் ஒரு குழந்தையாக பிறந்திருக்கின்றார். உடனடியாகவே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து செய்தி வருகிறது, நான் இந்த குழந்தையினிடத்தில் அன்பாயிருக்கிறேன் என்று. ஒரு குழந்தையினிடத்தில் கர்த்தர் அன்பாக இருக்க என்ன காரணம் இருக்க வேண்டும்? சற்றே தியானிப்போமா? நாம் யாவரும் அறிந்தபடி தாவீது ராஜா பத்சேபாள் இடத்தில் பாவத்தில் விழுகிறார். அது நிமித்தம் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆனால் அந்த குழந்தையின் மேல் தேவ கோபம் இருக்கிறது. அதனால் அந்த குழந்தை மரணத்துக்கு ஏதுவாக வியாதிப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தைக்காக தாவீது ராஜா கர்த்தருடைய சமூகத்தில் சென்று 7 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜபிக்கிறார். ஆனால் அந்த ஜெபமோ கேட்கப்படாமல் போய் அந்த குழந்தை மரித்து விடுகிறது. அதற்கு பின்னர் அதே தாவீது ராஜாவிற்கும் அதே பத்சேபாளுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அதுதான் சாலமோன். அந்த சாலமோன் மேல் கர்த்தர் பிரியமாக இருந்தார். இதே போலவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் மனிதராக வாழ்ந்த வேளையில் மரணத்தை ருசி பார்க்கவிருந்த அந்த தருணத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று. ஆனால் அந்த ஜெபமும் கேட்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை ருசி பார்த்தார். அந்த மரணத்தை ருசி பார்த்தது நிமித்தம் நடந்தது என்ன? அவருடைய பிள்ளைகளாகிய நம்மேல் கர்த்தருடைய அன்பு வெளிப்பட்டது. கர்த்தர் நம் அனைவரின் மேலும் பிரியமாயிருக்கிறார். இந்த 2 சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய கோபம் இருக்கிறது. ஆனால் அந்த கர்த்தருடைய கோபத்திற்கு பின்பு அவருடைய அன்பு எவ்வாறாக வெளிப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சில காரியங்களில் நாம் செய்த பாவங்களின் நிமித்தமோ அல்லது ஏதோ ஒரு சாபத்தின் நிமித்தமோ கர்த்தருடைய கோபம் இருக்கக்கூடும். ஆனால் அந்த கோபத்தை நாம் கடந்து செல்வோம். எவ்வாறாக? தாவீது ராஜாவைப் போல, இயேசு கிறிஸ்துவைப் போல அவருடைய சமூகத்திற்கு சென்று அந்த பாவத்தை அறிக்கையிட்டு அதற்காக ஜெபித்து உபவாசித்து அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பின்பு ஒரு தகப்பன் தன் குழந்தையை தண்டித்த பின் எவ்வாறாக அவருடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்டு அந்த குழந்தையை எவ்வாறாக அள்ளி அணைத்து அந்த குழந்தையை சந்தோஷப்படுத்துவாரோ அதே போலவே கர்த்தருடைய அன்பு நம்மேல் வெளிப்படுத்தப்பட்டு நாம் சந்தோஷப்படுத்தப்படுவோம். ஆமென்.